ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே நம்ம வெவ்வேறு விதமாக அணுகிறோம். மோஸ்ட்லி படத்துக்கு போகிறது, நல்ல சாப்பாடு உணவு குடும்பத்தோடு வந்து சாப்பிட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் வந்து ரோருங்கிற அமைப்பு ஒரு வாக் நமக்கு ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு மாதங்கள்லேயும் 3 ஞாயிறு அல்லது 4 ஞாயிற்றுக்கிழமைகள்லையுமே ஒரு நல்ல நிகழ்வை ஏற்படுத்தி தராங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓடநைட்ஸ் இந்த தட்டான்களை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த வெறும் தகவல் பரிமாற்றமாக இல்லாமல் ஒரு காலை பொழுதை இந்த சூழலோடு எப்படி பயணிக்கலாம் அப்படின்னும், இன்னும் நம்மளை சுற்றி அறியாத உயிரினங்கள் இருக்குது, அதோட வாழ்வியலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இந்த சூழலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு, அது இந்த சூழலுக்கு ஏன் தேவை, மனித செயல்பாடுகளால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அது இருந்தால் தான் நம்மளும் பூச்சியும் புழுக்களும் இங்கே இருக்கிற எல்லா இந்த பல்லுயிர் தன்மையோட இந்த வாழ்வியலை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலியல் புரட்சியை இங்கேருந்து விதையாக தொடங்கி இன்றைக்கி இளம் பசுமை ஆர்வலர்னு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு திட்டத்தையே போட்டு கொடுக்குற அளவுக்கு அது ரோர் ஏற்றி அமைப்புகள் உருவாக்கி விருதுநகர் மாவட்டம் முழுக்க இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து நம்ம பயிற்சிகளை பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இதை இன்னும் தொடர்ந்து மாநிலம் முழுக்க மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஜெயசீலன் சார் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான நேச்சர் வாக் கொண்டு போகலாம். நெஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. பள்ளி கல்லூரிகளில் வந்து அங்கங்கே இருக்கிற கேம்பஸ் பேர்ட் வாட்சிங், அங்கே இருக்கிற பள்ளி வளாகங்கள்லையோ கல்லூரி வளாகங்கள்லேயோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அங்கங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற அந்த உயிரினங்களையோ பறவைகளையோ அல்லது ஒரு பூச்சியாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சூழலியல் சார்ந்த உயிரினங்களை ஆவணப்படுத்தி அது என்ன செய்யுது, அதை ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான அறிவியலை இந்த எர்த்து வைல்டுலிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம்லேயே அவங்க செஞ்சு தராங்க. இது இன்னும் பரவலாக்கப்பட்டு விருதுநகர் மாவட்டம் முழுக்க, ஏன் தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க இந்த விஷயங்களை கொண்டுட்டு போகணும். அதுக்கு இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிநபராக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், இவர்களோடு இணைந்து இவர்களை அழைத்து இன்னும் அறிவு சார்ந்த பெருமக்கள் இவங்க டீமில் இருக்காங்க. இவங்களோடு இணைந்து நாங்களும் ஒரு பள்ளி ஆசிரியராக இந்த சூழல் சார்ந்து பயணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைய பொழுது வந்து ரொம்ப அற்புதமாகவும் அறிவு தேடல் மட்டும் இல்லாமல் சூழலை நேசிக்கக்கூடிய ஒரு நேரங்களை உருவாக்கி கொடுத்த இந்த டீம், இங்கே இருக்கிற சிறுவர்கள், இதில் பயிற்சி பெற்ற நபர்கள், இதை சார்ந்து இயங்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வந்து ஒரு மரங்களை என்பதாக நன்றி தெரிவித்துக்க ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.